வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இலங்கை எம்பி அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈழத்து மக்களோ இல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. யாருன்னா ராஜபக்சேவோட மகன் நமல் ராஜபக்சே அவர்கள். இப்ப தெரியுதா இந்த நாய் எங்க விசுவாசமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவரோட தலைவர் விஜயா, இவரோட தலைவர் ஈழத்து பிரச்சனையை பத்தி பேசாம ஓட்டு வாங்கியிருக்காராம். அவர் அதை வச்சு ஓட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. சீமான் இதை பேசி பேசி அவர் கட்சியை கட்டமைச்சிருக்காரு, கட்சியை வளர்த்திருக்காரு. இவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சீமான் ஒருத்தர் இந்த பிரச்சனையை எடுத்து பேசலன்னா இந்தியாவில வேற யாருமே பேசிக்க மாட்டாங்க. இது உங்களை மாதிரி பயிற்சி நடக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? உங்களை மாதிரி பொய் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு பேசிட்டு போய் ஆட்சி கட்டலாம் எங்களுக்கு தெரியாதா? அங்க எதுக்கு தமிழ் தேசியம் தமிழ் மக்கள்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிற இலங்கை தமிழர் ஒருத்தர் எடுத்து பேசினாக்கா மக்கள் நம்புவாங்க அப்படின்ட்டு அவருக்கு புதுசா ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. தம்பிக்கு சும்மா இருக்காங்களா? அவரோட பழைய காணொலிகள்ல இருந்து அவரோட வரலாறு என்னன்றது வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு ஒரு பெண்மணி கிட்ட ஒரு காணொலி வாயில அவர் பேசுறாரு, பக்கத்து வீட்டு அங்களுக்கு போய் நன்றி சொல்லுங்க, ஒருவேளை அவர் தான் உங்களுக்கு அப்பாவா இருப்பாருன்னு சொல்றாங்க. அனுசிஜா, நீங்கள் உங்க பக்கத்து வீட்டு அங்களுக்கு நன்றியை சொல்லுங்க, தண்ணி ஊத்தி கொடுங்க, அவர் தான் உங்களோட அப்பாவா இருப்பார். பெரும்பாலும் அம்மாட்ட கேளுங்க என்ன மாதிரி என்று. நன்றி. என்ன மாதிரி ஒரு கேவலமான திறன் பாத்தீங்களா? அது போக திருநெல்வேலி பத்தி பேசின அவர் இருக்காரு இல்லையா, இவருக்கு என்னன்னா சீமான் திருநெல்வேலி வாங்கினாக்கா அதை நீங்க திருநெல்வேலி வாங்குறீங்க, பிழைப்பு நடத்துறீங்க ஓடுவாரு. ஆனா ஒரு எம்பி இரவு நேரங்கள்ல ஒரு உணவு விடுதிக்கு போறாரு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு அந்த கிளைமேட் நல்லா இருக்குன்னா நீங்க பீர் வச்சா நல்லா இருக்கும் தானே அப்படிங்கிறாரு. போய் சாப்பிடுவோம்னு பார்த்தா அங்க ஒரு பியர் ஒன்று அடிப்போம்டா, பியர் இல்ல. இந்த குளிர்ல ஒரு பியர் அடிக்க சரியில்லை தானே. ஒரு பியர் ஒன்று அடிப்போம் சிக்கன். அது போகாம போய் உட்காந்துட்டு ஒரு ஓரமா எனக்கு அக்கௌண்ட்ல காசு இல்ல, எனக்கு இந்த எம்பியா எனக்கு இங்க வாங்குற சம்பளம் எனக்கு பத்தல, அதனால நீங்க எனக்கு யாரா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பழைய அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதுல பணம் போட்டு விடுங்க. அதுக்கு ஏதாவது பண உதவி நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா அனுப்புங்க. கவலையா இருக்கு, அதனால கணக்கு சிக்கல் இருக்கு. எனக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலங்கை பாராளுமன்ற சம்பளத்தோட என்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கையில காசு இருக்காண்டு கேட்டா அவங்க இருக்கு, கணக்கு இருக்காண்டு கேட்டா ஒரு 3-4 நாளைக்கு தாக்கு அளவு இருக்கு. யாராவது உதவி செய்ய விரும்பினாக்க என்னுடைய பழைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவியை போட்டீங்கன்னா நீங்க இதுல பயம் இல்லாம நடந்து கஷ்டப்படாம என்னால தெரியக்கூடியா இருக்கும். எல்லாத்தையும் கட்சிக்கு வாங்கினா திருநெல்வேலி, சொந்த பிழைப்புக்குன்னு வாங்கினா பிச்சை. உடனே கார் எடுத்துருக்க ஒரு வீடியோ, நான் அடுத்து மலேசியாவுக்கு வரோம், லண்டனுக்கு வரோம், என்னடான்னு பார்த்தாக்கா அங்க போய் திருநெல்வேலி பண்ண போறாங்க. என்ன வெக்கமா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட? குடிக்கின்றாலும் சரி, அல்லது வெளிநாடுகளுக்கு உண்டியில குடிக்கின்றாலும் சரி, நாங்கள் கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்றோம். அடுத்த பயணம் பெரும்பாலும் லண்டனுக்காக தான் இருக்கும். எங்களுடைய கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்காக நானும் இந்த பொதுவா இந்த கட்டி வச்ச நாய்களும் வீட்டுக்குள்ள இருக்க நாய்களும் அதிகமா குலைக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம முதலாளிக்கு உண்மையா உழைக்கிறான்றதுக்கு காமிக்கிறதுக்காக. அது என்னன்னா ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள போய் அடங்கிடுச்சுனாக்கா அதிகமா குலைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த நாய் இந்தியாவில இருக்கும்போது எதுவுமே பேசாம அண்ணன் சீமான் பேசிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் இலங்கை ஊருக்குள்ள போய் பூந்ததுக்கு அப்புறம் அங்க போய் பாராளுமன்றத்துல பேசுறான். இங்க மாதிரி நான் இந்தியாவுக்கு துப்பாக்கியோட வந்திருந்தா சுற்றுப்ப நாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் பேசுது. நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நாய் உன்னை சுற்றுப்பட்டா. நல்ல காலம் நீ இப்ப இந்தியாவில சுற்றுப்பட்டா. நீ வந்திருந்தீன்னா யாழ்ப்பாணத்துல உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனா நீ இப்ப இந்தியாவில பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள். தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏன் கத்துற? நாயை விட நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட இருக்கு. நீங்க இருக்கும்போது பேச வேண்டியதானே? சரி, ஓகே, அது நாய்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம், அது அப்படிதான் இருக்கும். நம்ம பாதுகாப்பான சூழ்நிலை போய் தன்னை பாதுகாத்துட்டு அப்புறமா தான் இந்த மாதிரி எல்லாம் பேசும். இவ்வளவு காலமுமே சீமான் எங்களுக்காக கதைக்கிறாராக இருந்தால் ஒரு நாள் கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு போராளில பாதிக்கப்பட்ட ஒரு போராளி, கால் இல்லாத போராளியோட நின்று கதைச்சிருக்க வேணும். யாழ்ப்பாணத்தாலே படிச்சவன். கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய் 100% சோ பிரிச்சு கலைக்கலாதா? என்னால பிரிச்ச கலைக்கலாதாடா? இனவாதம் பிரதேசவாதம் என்ன கலைக்கலாதா? ஆனா சுடுவன் நாயே. இந்த திருநெல்வேலி வாங்குறது, ஆமை கறி சாப்பிடுறது, இதை தவிர இவங்களுக்கு ஒரு அரசியலுமே தெரியாது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா சீமான் பத்தி அவதூறு பரப்பணும். எவ்வளவுதான் அவதூறு பரப்பனாலும் உங்க மாதிரி அவதூறு அழிவிச ஆட்கள் கிடையாது. நாங்க ஆதாரத்தோட பேச ஆட்கள். அதனால எதை பேசாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நாளைக்கு அது உங்களுக்கே பின்விளைவுகள் ஏற்படுத்தும்.
நன்றி, வணக்கம்.